விடுகதைகள். அலைகள் கொண்ட கடல் நான், பாம்பாய் மாறி காடு பள்ளம் என்று எங்கும் செல்வேன். நான் யார்? இந்த விடுகதைக்கான பதில் நதி. விரல்கள் இல்லை, ஆனாலும் உள்ளங்கையால் உள்ளதை அள்ளி எடுப்பான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் அகப்பை. வட்ட வடிவ காப்பு, ஆகாயம் காட்டும் காப்பு, காலுக்கு கீழே புதைந்து கிடக்கு. அது என்ன? இந்த புதிருக்கான பதில் கிணறு. கருப்பு நிற வெடிகுண்டு தொப்பென்று விழுந்து பிளந்து விடுகின்றான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் பனங்காய். சட்டியில் பூத்திருக்கும் பூ நான், உதிர்வதோ உலர்வதோ கிடையாது. நான் யார்? இந்த விடுகதைக்கான பதில் சட்டியின் மூடி. தொப்பை வயிறு கொண்டவன் தண்ணீரை குளுமைப்படுத்துகின்றான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் குடம். நிமிர்ந்து நின்றால் தலையில் தட்டும் சமூகம், வளைந்து இருந்தாலும் விடுவது இல்லை. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் ஆணி. பச்சை நிற மைதானம் பருவம் வந்தாலே அமைந்துவிடும். ஆனால் அதில் எந்த வீரர்களும் விளையாடுவது இல்லை. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பாசி. காற்றடித்தால் கை காட்டுவான், கை கடித்தால் கலன்று விடுவான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் இலை. கரை உண்டு, ஆனால் அலைகள் இல்லை. கால்களை நனைப்பதும் இல்லை. ஒரே இடத்தில் எனக்கொரு இடத்தினை அமைத்து கொள்வேன். நான் யார்? இந்த விடுகதைக்கான பதில் அடுப்பங்கரை. கருப்பு புல்வெளியில் வெள்ளை மாடு மேய்கிறது. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கரும்பலகை மற்றும் வெண்கட்டி. காலையில் எறிந்த பந்து அந்தரத்திலே பதிந்து கிடக்குது. மாலையானதும் காணாமல் விழுந்து கிடக்குது. அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சூரியன். கைகளில் ஏந்தும் பூக்களாய் மழை காலம் வந்துவிட்டால் அவரவர் வீட்டுக்கு எடுத்து செல்கின்றனர். அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் குடை. தண்ணீரில் நீந்தி விளையாடும் வால் முளைத்த மீன்கள் அதன் வால் அற்று போனால்
தரை நாடி வருகின்றனர். அவர்கள் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தவளை.